எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோல ஆகஸ்ட் 12ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கிறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே ஆகஸ்ட் 11ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஆன்சர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2026ஆம் ஆண்டுக்கான இந்திய சுதந்திர தினத்தின் கருப்பொருள் என்ன? ஆன்சர் யுவ சக்தி. பரம்பிரக்யா என்பது டேஷ். ஆன்சர் ஏ அடிப்படையிலான சூப்பர் கம்ப்யூட்டிங் வசதி. மத்திய உயர்கல்வித்துறையின் புதிய செயலராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் தீப்தி முகர்ஜி. தீப்தி கௌர் முகர்ஜி. அடல் இன்னோவேஷன் மிஷன் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2016ஆம் ஆண்டு தான் இது லான்ச் பண்ணிருப்பாங்க. நிதி ஆயோக் தான் லான்ச் பண்ணது. வான்போர் தந்திரங்கள், திட்டமிடல் மற்றும் தலைமை பண்புகளுக்கான பயிற்சி முடித்த நாட்டின் முதல் பெண்மணி யார்? ஆன்சர் பாவனா காந்த். உலக சிங்க தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆகஸ்ட் 10ஆம் தேதி. நம்ம நேற்று ப்ராஜெக்ட் லைன் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருந்திருப்போம். ஆன்சர் 2020ல தான் ப்ராஜெக்ட் லைன் அப்படிங்கறது ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இந்தியா அமெரிக்கா இடையிலான எத்தனையாவது வெடிகுண்டு அகற்றும் பயிற்சி கொச்சியில் தொடங்கப்பட்டது? ஆன்சர் 8th எடிஷன். தமிழ் தாய் வாழ்த்தை முதலில் பாட வேண்டும் என்ற அரசாணை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? ஆன்சர் 1970ஆம் ஆண்டு. இப்போ டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். So 12th ஆகஸ்ட் டுடே கரண்ட் அஃபேர்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு குவாட் பார்த்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கவனிங்க. We can come back from anything. It's all about mindset. அதாவது இப்போ நம்ம வாழ்க்கையில ரொம்ப மீள முடியாத ஒரு துயரத்துக்கு போயிட்டோம், மீள முடியாத ஒரு லோயஸ்ட் இடத்துக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்க கருதுறீங்க அப்படின்னா அதுல இருந்து கூட நம்மளால வெளியில வர முடியும். அது எல்லாமே எதை சார்ந்தது அப்படின்னா நம்மளுடைய மனநிலையை சார்ந்தது. இப்ப எப்படி கிணத்துல உள்ள ஒரு தவளைக்கு வெளியில ஒரு உலகம் இருக்கிறதே தெரியாது, அந்த கிணறு தான் உலகம்னு நினைக்கும். ஆனா வெளியில இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, இந்த தவளை வெளியில பார்த்தா பெரிய உலகம் இருக்கு, இதால வர முடியும், இந்த தவளையால வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில உள்ளவங்களுக்கு தெரியும். ஆனா அந்த தவளைக்கு அது தெரியாது. சோ அதனாலதான் நீங்க உங்களுடைய மைண்ட் செட்டை இப்போ பிராடா யோசிங்க. நீங்க அந்த கிணத்துல இருக்கிற மாதிரியே யோசிக்காம வெளியில இதை விட பெரிய அதிசயங்கள், இதை விட பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்கு. நீங்க ஒரு ரூம் போட்டு அந்த ரூம்குள்ள மட்டுமே தான் வாழ்க்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்டை நீங்க குறுக்கிக்காதீங்க, அதாவது சுருக்கிக்காதீங்க அப்படிங்கறதான் இன்னைக்கான குவாட். ஸோ நம்ம எதுல இருந்தும் வெளியில வர முடியும். ஸோ அது எல்லாமே எதை சார்ந்ததுன்னா உங்களுடைய மனதை பொறுத்துதான். நீங்க வர முடியும்னு நினைச்சா வர முடியும், வர முடியாதுன்னு நினைச்சா வர முடியாது. சரிங்களா? இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். நேஷனல், எந்த மதிப்பிலான ரூபாய் நோட்டுகளை பாலிமர் மூலம் அச்சிட்டு வெளியிட மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது? ஆன்சர் 10 ரூபி 20 ரூபி. இப்போ 10 மற்றும் 20 ரூபாய் நோட்டுகள் இருக்கு இல்லையா? இப்போ நம்ம நார்மலா கரன்சி அப்படிங்கிறது நம்ம பேப்பர்ல இருக்கு, காகிதத்துல அச்சிடப்பட்டு ரிலீஸ் பண்றாங்க, நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இதை 10 ரூபி 20 ரூபி பேப்பர் இருக்கு இல்லையா, காகித நோட்டு இருக்கு இல்லையா, அதை பாலிமர்ல அச்சிட போறாங்க. எதுக்காகனா இப்போ நம்ம பேப்பர்லாம் எப்படி நம்ம வச்சிருக்கோம், நல்லா கசங்கி அங்கங்க கிழிஞ்சிரும், வேஸ்டா போயிரும் இல்லையா, ரொம்ப நாளுக்கு அது நீடிச்சு உழைக்காது. ஸோ அதனால இப்போ பாலிமர்ல பிரிண்ட் பண்ண போறாங்க 10 ரூபி 20 ரூபி நோட்டை. ஸோ 1000 கோடி பாலிமர் நோட்டை இந்த மாதிரி அச்சிட போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சாரி, 100 கோடி நோட்டு, 10 ரூபாய் 20 ரூபாய் நோட்டுகள், ஒரு 100 கோடி தாள்கள் அச்சிடப்பட இருக்கு. அதுவும் பாலிமர் நோட்டா அச்சிடப்பட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இதை நம்ம நீண்ட காலத்துக்கு பயன்படுத்த முடியும், இது கிளியாது, இன்னொன்னு கசங்காது, அந்த மாதிரியான பண்புகள்லாம் இருக்கிறதுனால. ஸோ ஆர்பிஐ தான் பரிந்துரை அளிச்சிருப்பாங்க. யார் அச்சிடுவா பணத்தைனா ஆர்பிஐ தானே. ஸோ ஆர்பிஐ தான் பரிந்துரை அளிச்சிருக்காங்க. ஸோ அதை அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ இதுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்ட திருத்த மசோதா எந்த சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்கிறது? ஆன்சர் வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்டம் 2010. 2010ல இயற்றப்பட்ட ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட், அதுதான் நம்ம ஷார்ட்டா FCRA, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். 2010ல உள்ள ஆக்ட்ல இது திருத்தம் மேற்கொள்ற வகையில இந்த மசோதா கொண்டு வந்திருக்காங்க. இந்த மசோதாவை இப்ப நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்புறதுக்கு பரிசீலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஏன்னா
இதுக்கு நிறைய எதிர்ப்புகள் இருக்கறனால நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்கு பரிசீலனைக்கு இதை அனுப்புறதுக்காக யோசிச்சுட்டு வராங்க. ஸோ இந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா, வெளிநாட்டிலேருந்து இங்கே உள்ள ஒரு ட்ரஸ்ட்டுக்கு வெளிநாட்டை சேர்ந்த ஒரு நிறுவனமோ ஏதோ ஒரு அமைப்போ இங்கே வந்து அவங்க நன்கொடை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த நன்கொடைகளை வந்து ஒழுங்குபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ அவங்க நன்கொடை இங்கே வருது அப்படின்னா இது கரெக்டாக அவங்க எதுக்காக இந்த நன்கொடை பெற்றாங்க. இப்போ என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக மரம் நடணும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கணுங்கிற ஒரு ட்ரஸ்ட்டுக்கு வந்து ஜெர்மனிலேருந்து ஒரு 50 lakh கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் அதில் உள்ள 20% வரைக்கும் நிர்வாக செலவுகளுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரியான கிரைட்டீரியாலாம் இருக்கு. இவங்க ரூல்ஸ் எல்லாம் மீறி நடக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய அதுக்கான லைசன்ஸ் கொடுப்பாங்களே, FCRA லைசன்ஸ், அதை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ட்ரஸ்டோடைய சொத்து, அவங்களுடைய பணம், அதெல்லாமே வந்து கவர்மெண்டோடைய கண்ட்ரோலுக்கு கீழே வந்துடும். இன்னுமே ரொம்ப பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சிறை தண்டனை அந்த மாதிரியும் ப்ரொவைட் பண்ணுவாங்க, அதாவது தண்டனைகளும் வழங்குவாங்க. அதை கட்டுப்படுத்துவதற்கான ஒழுங்குபடுத்துவதற்கான ஒரு மசோதா தான் 2026 ஆண்டுக்கான மசோதா. 2010 ஆண்டு சட்டத்துல திருத்தம் மேற்கொள்கிறது. இப்போ மக்களவையில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க மார்ச் மந்த்ல. நிறைய எதிர்ப்புகள் வந்திருக்கும், ஏன்னா வெளிநாட்டு நன்கொடைகள் மேல நிறைய ரெகுலேஷன்ஸ் போடுறதுனால எதிர்ப்புகள் வந்திருக்கும். ஸோ அதை அடுத்து இது நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்புறதுக்கு மத்திய அரசு பரிசீலிப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நேஷனல். இந்தியா ஐநா அலுவலகத்திற்கு எத்தனை மைல்களை நன்கொடையாக வழங்கியுள்ளது? ஆன்சர் வந்து 5 மைல்களை வந்து வழங்கியிருக்கு. 4 வந்து நார்மலா ப்ளூ கலர்ல இருக்கும் இல்லையா மயில், அது பிளஸ் 1 வந்து ஒயிட் கலர்ல உள்ள மயில், அரிய வகை ஒயிட் கலர்ல உள்ள ஒரு ஆண் மயில். மொத்தமா 5 மைல்களை வந்து ஐநாவுடைய அலுவலகத்துக்கு இந்தியா நன்கொடையாக வழங்கியிருக்கு, டொனேட் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி மயில்களை டொனேட் பண்றது இந்தியா வந்து செகண்ட் டைம். ஏற்கனவே பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி அவர்கள் பீரியட்ல 1981 இந்த மாதிரி மயில்களை வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க. இப்போ செகண்ட் டைம் டொனேட் பண்ணியிருக்காங்க. எங்க அப்படின்னா ஐநாவுடைய அலுவலகத்துக்கு. ஸோ ஜெனீவால அரியானா பார்க் இருக்கு, ஸோ அதுக்கு தான் இதை வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க. அந்த பார்க்குடைய பரப்பளவு தான் 46 ஹெக்டேர். இது இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஐநா அலுவலகத்துக்கு 4 மைல் வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய சுற்றுச்சூழல், நம்மளுடைய கலாச்சாரம், அதை வந்து காண்பிக்கிற வகையில், நம்ம இந்தியாவுடைய கான்ட்ரிபியூஷனை வந்து காண்பிக்கிற வகையில் இந்த மைல்களை வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க இந்தியா 2வது தடவை. ஏற்கனவே 1981 ஆண்டு வழங்கியிருக்காங்க. அடுத்து ஏன் இந்த ஒயிட் கலர் அண்ட் ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, ப்ளூ கலர்ல 4, ஒயிட் கலர்ல ஒரு மயில் சொல்லிட்டு, ஏன்னா யூஎன்னுடைய அந்த சின்னம் வந்து ப்ளூ அண்ட் ஒயிட்ல தானே இருக்கும். ஸோ அதை சிம்பாலிக்கா காமிக்கிற வகையில வழங்கியிருப்பதா சொல்லியிருக்காங்க. அடுத்து இண்டெக்ஸ் அண்ட் ரிப்போர்ட். இந்தியாவில் காலமுறை தொழிலாளர் சக்தி கணக்கெடுப்பு, அதாவது பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே நடத்தும் அமைப்பு எது? ஸோ NSO, அதாவது நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ், தேசிய புள்ளியியல் அலுவலகம் தான் இந்த பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வேவை வந்து ரிலீஸ் பண்றாங்க. இப்போ ஏப்ரல் டு ஜூன் வரையிலான காலாண்டுக்கான இந்த சர்வே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் இதை பத்தி இப்போ நம்ம பார்க்கிறோம். இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, தொழிலாளர் பங்கேற்பு விகிதமானது எப்படி இருக்கு, இந்த மாதிரியான குறிகாட்டிகள்லாம் ஆய்வு செஞ்சு இந்த சர்வேவை ரிலீஸ் பண்றாங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அர்பன்ல இப்ப நகர்ப்புறங்கள்ல வேலை பங்கேற்பு விகிதம், வேலை பங்கேற்பு விகிதம்னா எவ்வளோ பேர் வந்து 15 வயதுக்கு மேற்பட்ட நபர்கள் எவ்வளோ பேர் வேலையில ஈடுபட்டிருக்காங்க, தீவிரமாக வேலை தேடக்கூடிய பணிகள்ல ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற வகையில பார்த்தோம்னா 50.2% வந்து தீவிரமாக லேபர் ஃபோர்ஸ்க்கான ஆக்டிவிட்டியில ஈடுபட்டிருக்காங்க. அதே மாதிரி மொத்தமா பார்த்தோம், இது வந்து நகர்ப்புறத்துல மொத்தமா வந்து 54.6% பேர் வந்து ஒர்க் ஃபோர்ஸ்ல ஈடுபட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க, 15 வயதுக்கு மேற்பட்டவங்க. நெக்ஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட், நகர்ப்புறங்கள்ல வேலையின்மை விகிதம் அப்படிங்கிறது 6.7% இருக்கு. இப்போ நம்ம ரீசெண்டா 2025ல வேலையின்மை விகிதம் எத்தனை சதவீதமா இருக்குன்னு சொல்லிட்டு ரீசெண்டா நம்ம பார்த்துப்போம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போ எத்தனை சதவீதம் பார்த்தோம், இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். ஸோ இப்போ புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகத்தின் கீழ் இருக்கக்கூடிய நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ், அதாவது தேசிய புள்ளியியல் அலுவலகம் வந்து இந்த பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வேவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட நோக்கம் என்ன? வேலை வாய்ப்பு, வேலையின்மை, தொழிலாளர் பணியாளர் மக்கள் தொகை விகிதம் எப்படி இருக்கு, இதெல்லாம் ஆய்வு செஞ்சு
ரிலீஸ் பண்றதா இந்த சர்வேயோட நோக்கம். இதுல என்னென்னலாம் ஆய்வு செய்வாங்கன்னா, தொழிலாளர் பங்கேற்பு விகிதம். ஸோ எவ்வளவு பேர் வந்து ஒர்க்ல ஈடுபட்டிருக்காங்க 15 வயதுக்கு மேற்பட்டவங்க. நெக்ஸ்ட் பணிபுரியறவங்களும் மக்கள் தொகைக்கும் உள்ள விகிதம் எப்படி இருக்கு. அடுத்து வேலையின்மை விகிதம், யார் யாரெல்லாம் வேலை தேடி கிடைக்காம இருக்கிறாங்க, வேலையின்மை விகிதம். வேலை வாய்ப்பு வகை, துறை வாரியான தொழிலாளர் பகிர்வு, ஒவ்வொரு துறையிலையும் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு அந்த மாதிரி. ஸோ அதுல 15 வயதுக்கு மேற்பட்டவங்கள்ல இப்போ இந்த ஒர்க் ஃபோர்ஸ் உடைய லேபர் ஃபோர்ஸ் வந்து எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு, வேலையில இருக்கக்கூடிய லேபர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 54.6%. அதுல நகர்ப்புறத்துல 50.2% இருக்கு. முந்தைய அளவே அதே கண்டினியூ ஆகுது. நகர்ப்புறத்துல வேலையின்மைங்கிறது 6.7%. சயின்ஸ் அண்ட் டெக், நாசா கீழ்கண்ட எந்த திட்டத்தில் இணைய இஸ்ரோவிற்கு அழைப்பு விடுத்துள்ளது. ஆன்சர் மூன் பேஸ் மிஷன். அதாவது பேஸ் அமைக்கிறது எங்கே, மூன்ல. மூணுனா நிலவு. நிலவுல பாத்தீங்கன்னா தென் துருவ பகுதியில நிரந்தரமாக ஆய்வு செய்யறது, விண்வெளி வீரர்கள் தங்கி ஆய்வு செய்யறது, ஆராய்ச்சி பண்றதுக்காக ஒரு பேஸ், ஒரு செட்டில்மெண்ட் நிலவுல அமைக்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க நாசா. ஸோ அதுக்கு இந்தியாவையும் அழைச்சிருக்காங்க, நீங்களும் வாங்க நம்ம இணைஞ்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க நாசா. அதனாலதான் அதை பத்தி பாக்குறோம். எந்த திட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க அப்படின்னா, மூணுல ஒரு செட்டில்மெண்ட், பெர்மனண்டா ஒரு செட்டில்மெண்ட் அமைக்க போறாங்க. விண்வெளி வீரர்கள் தங்கி அங்கேயே ஆய்வு செய்யறது எல்லாமே பண்றதுக்கு ஒரு பெர்மனண்டா இந்த மாதிரி மூணுல செட்டில்மெண்ட் அமைக்கிறதுக்காக தான் நாசா பிளான் பண்ணிருக்காங்க. அதுக்காக இஸ்ரோவை அழைப்பு விடுத்திருக்காங்க. ஸோ சவுத் போலுக்கு பக்கத்துல, தென் துருவ பகுதிக்கு பக்கத்துல தான் இந்த செட்டில்மெண்ட் அமைக்க போறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. ஸோ இது சம்பந்தமா பாத்தீங்கன்னா ஆர்டமிஸ் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டிருப்பாங்க. அதாவது விண்வெளி ஆய்வுல வந்து ஒருங்கிணைந்து செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக, ஒருங்கிணைந்த செயல்பாட்டை வந்து ஈடுபடுத்தணும், இன்க்ரீஸ் பண்ணணும், மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஆர்டமிஸ் உடன்படிக்கைங்கிறது மேற்கொள்ளப்பட்டிருக்கும். அந்த உடன்படிக்கையின் கீழ் தான் அழைப்பு விடுத்திருக்காங்க. அதே மாதிரி ட்ரஸ்ட் அப்படிங்கிற உடன்படிக்கையும் மேற்கொண்டிருப்பாங்க. ஸோ மூலாவாய் அந்த ஸ்ட்ராட்டஜிக் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுல ஒத்துழைப்போட செயல்படுறதுக்காக ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு உடன்படிக்கையும் அமெரிக்காவோட இந்தியா மேற்கொண்டிருக்கும். ஸோ அந்த உடன்படிக்கையின் கீழ் தான் ஒத்துழைப்பை வலுப்படுத்துற வகையில மூணுல ஒரு பேஸ் அமைக்கிறதுக்கான திட்டத்துக்கு அழைப்பு கொடுத்திருக்காங்க நாசா. விண்வெளி வீரர்கள் நீண்ட காலம் தங்கி அங்கே ஆய்வு மேற்கொள்றது, புதிய விண்வெளி கண்டுபிடிப்புகள், எதிர்கால ஆய்வுகளை அங்கே தங்கி மேற்கொள்றதுக்காக மூணுல இந்த பேஸ் அமைக்க போறாங்க. அந்த ட்ரஸ்ட் உடன்படிக்கை, அப்புறம் ஆர்டமிஸ் உடன்படிக்கை இதெல்லாம் பார்த்திருக்கோம். அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். பிரதமரின் மின்சார வாகன புரட்சி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2024ஆம் ஆண்டு தான் இந்த பிரதமரின் மின்சார வாகன புரட்சி திட்டம், அதாவது PM E-Drive திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம். E-Drive திட்டம் இது எதுக்காக அப்படின்னா, இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்கு இல்லையா, மின்சாரத்துல இயங்கக்கூடிய வாகனங்கள், அதோட பயன்பாட்டை அதிகப்படுத்தணும், அதை வாங்குறத மக்களை வந்து ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கீம் வந்து 2028 மார்ச் 31 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 11,000 கோடிக்கு இந்த ஸ்கீமான செயல்படுத்தப்படும் சொல்லிட்டு தொடங்கியிருப்பாங்க 2024ல. இந்த திட்டத்தின் கீழ் இப்போ மின்சார வாகனங்கள் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மானியம் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ இப்போ 1.5 லேக் 1.5 லட்சம் மதிப்புள்ள வாகனங்களுக்கு தான் இந்த மானியம் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ 1 கிலோவாட் பேட்டரி பவர் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மானியம் அப்படிங்கிறது கிடைக்கும். 1 கிலோவாட் பேட்டரி பவர் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு பாத்தீங்கன்னா 2500 ரூபாய் மானியம் கொடுக்குறாங்க. இதுவே 2 கிலோவாட் அப்படி அந்த மாதிரி பவர் இருக்கு அப்படின்னா 5000 மானியம் கொடுப்பாங்க. அதிகபட்சமா 5000 மட்டும் தான் மானியம் கொடுப்பாங்க. இதுக்கு முன்னாடினா 10,000 வரைக்கும் அதிகபட்சமா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ 5,000 சொல்லிட்டு லிமிட் வச்சிருக்காங்க. 1 கிலோவாட் பவர் இருக்கு அப்படின்னா 2500 ரூபாய் மானியம் கொடுப்பாங்க. அதிகபட்சமா 1.5 லட்சம் வரையிலான மதிப்பு கொண்ட வாகனங்களுக்கு அதிகபட்சமா 5000 ரூபாய் வரைக்கும் தான் மானியம் கொடுப்பாங்க. ஸோ PM E-Drive ஸ்கீம், இந்த ஸ்கீம் வந்து இதோட ஃபில் ஃபார்ம் பிரைம் மினிஸ்டர்ஸ் எலக்ட்ரிக் டிரைவ் ரெவல்யூஷன் இன் இன்னோவேட்டிவ் வெஹிக்கிள் என்ஹான்ஸ்மெண்ட். ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து யூஸ் பண்றதை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, அதை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீமை. ஃபர்ஸ்ட் இதை பார்த்தீங்கன்னா அறிவிச்சது 2024ஆம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதிகாரப்பூர்வமாக இந்த ஸ்கீம் October 1ல தான் லான்ச் ஆயிருக்கும். எஃபெக்டிவ்க்கு எப்போ வந்திருக்கும்னா October 1ல ஸ்டார்ட் ஆயிருக்கும்.
11,900 கோடி இந்த ஸ்கீமுக்கு ஒதுக்கீடு செஞ்சிருப்பாங்க. 2028 மார்ச் 31 வரைக்கும் இந்த ஸ்கீம் ஆனது எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. சோ இதை மேற்பார்வை செய்யக்கூடிய அமைச்சகம் எது அப்படின்னா கனரக தொழில்கள் அமைச்சகம், ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்ட்ரி தான் வந்து இதை மேற்பார்வை செய்யக்கூடிய ஒரு அமைச்சகமாக இருக்கு. ஸோ அதே தான் 5,000 ரூபி வரைக்கும் அவங்களுக்கு அதிகபட்சமா ஊக்கத்தொகை. 1 கிலோவாட் பேட்டரி திறன் இருக்கக்கூடிய வெஹிக்கிளுக்கு வந்து 2,500 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுப்பாங்க. 2 கிலோவாட்னா 5,000, 3 கிலோவாட்டா இருந்தாலும் 5,000 தான். ஏன்னா அதிகபட்ச தொகையே 5,000 தான். தகுதினா 1.5 லேக்கா இருந்தா தான் தகுதி அந்த வாகனத்துக்கு இந்த மானியமானது கிடைக்கும். அடுத்த எக்கனாமி 2025 to 26 நிதியாண்டில் இந்தியா உலகின் எத்தனையாவது பெரிய பொருளாதார நாடாக திகழ்கிறது? ஆன்சர் 6வது. ஸோ இப்போ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து 6வது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சரவையில் மத்திய அமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்தியா வந்து 6th லார்ஜஸ்ட் எக்கனாமியா இப்போ இருக்கு. ஜிடிபி பார்த்தீங்கன்னா 2025 to 26 $3.92 ட்ரில்லியன் இருக்கு இந்தியாவுடைய ஜிடிபி மதிப்பு. ஸோ IMF உடைய வேர்ல்ட் எக்கனாமிக் அவுட்லுக் ஏப்ரல் 2026 ரிப்போர்ட் படி, IMF உடைய ரிப்போர்ட் படி தான் இதை சொல்லியிருக்காங்க. இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், சர்வதேச நாணய நிதியம் சொல்லி பார்ப்போம் இல்லையா, அவங்களுடைய ஏப்ரல் 2026 ஆண்டுக்கான ரிப்போர்ட் படி இந்தியாவுடைய ஜிடிபி மதிப்புங்கிறது $3.92 ட்ரில்லியன் இருக்கு. அது மட்டும் இல்லாம லார்ஜஸ்ட் எக்கனாமில 6th பிளேஸ்ல இந்தியா இருக்கு. ஸோ ஏப்ரல் 2026 ஆண்டுக்கான உலக பொருளாதார கண்ணோட்ட அறிக்கை, IMF அறிக்கைப்படி தான் 6th பிளேஸ்ல இந்தியா இருக்கு. இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சிக்கான நடவடிக்கைகள்னா வேளாண் உற்பத்தி வந்து அதிகரிச்சிருக்கு. PLI திட்டம் செயல்படுத்துறதுனால அதிகமாக மேனுஃபேக்சர் இண்டஸ்ட்ரியில அதிகமாக மேனுஃபேக்சர் பண்றாங்க. அதே மாதிரி MSME துறையை வலுப்படுத்துறதுக்காக நிறைய ஸ்கீம்ஸ், முத்ரா திட்டத்தின் கீழ்லாம் லோன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அது வலிமைப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்து எளிமைப்படுத்தப்பட்ட FDI கொள்கை. இப்போ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமா வெளிநாட்டிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஈர்க்கிறதுக்காக எளிமைப்படுத்திருக்காங்க இந்த FDI கொள்கையை. நேரடி வரி பெறுவதில் பார்த்தீங்கன்னா சீர்திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க. GST 2.0 சீர்திருத்தம் இப்போ கொண்டு வந்தாங்க இல்லையா, 2 விகிதங்களாக வரி அடுக்குகளாக GST வந்து குறைச்சிருப்பாங்க. ஸோ 5%, 18% அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பொதுத்துறை வங்கி மொத்த வாராக்கடன் வந்து 3.39 லட்சம் கோடியா இருந்துச்சு 2024. இப்போ இந்த வாராக்கடனோட மதிப்பு 2.45 லட்சம் கோடியா குறைஞ்சிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? வாராக்கடன்னா ரொம்ப நீண்ட காலமாக செலுத்தாத கடன், அப்போ அதை திருப்பி செலுத்திட்டு இருக்காங்க, கடன் வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இம்பார்ட்டன்ட் டே, உலக யானைகள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆகஸ்ட் 12. ஆகஸ்ட் 12 தான் வேர்ல்டு எலிஃபென்ட்ஸ் டே அப்படிங்கிறது நம்ம செலிப்ரேட் பண்றோம். அதாவது யானைகள் எண்ணிக்கை அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அது குறித்து விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்படுத்தணும். யானை மனித மோதல் ஏற்படுறது, காட்டு பகுதிங்கிறது குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, யானையுடைய வாழ்விட பகுதிகள் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அது குறித்த விழிப்புணர்வெல்லாம் ஏற்படுத்தணும், யானைகளை பாதுகாக்கணும், அதோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி தான் இந்த எலிஃபென்ட்ஸ் டே அப்படிங்கறத செலிப்ரேட் பண்றோம் ஆகஸ்ட் 12. இது எப்போ ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா 2012 தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ 60% ஆஃப் வேர்ல்ட் ஏஷியன் எலிஃபென்ட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் இந்தியா அலோன். இந்தியாவில் மட்டுமே ஆசிய யானைகளோட எண்ணிக்கை 60% இந்தியாவில் மட்டுமே இருக்கு. தீம் என்னன்னா bringing the world to help elephant, uniting or bringing the world to help elephants. அதாவது யானைகளுக்கு உதவுவதற்காக உலகத்தை ஒருங்கிணைத்தல் அப்படிங்கிறது தான் தீம். நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ். 2026 ஆண்டுக்கான உலக சர்ஃபிங் லீக் போட்டி எங்கு நடைபெறுகிறது? ஆன்சர் மாமல்லபுரத்துல தான் இப்போ 2026 ஆண்டுக்கான உலக சர்ஃபிங் லீக் போட்டி அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ மாமல்லபுரம், நம்ம தமிழ்நாட்டில் மாமல்லபுரத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 11 to 16 வரைக்கும் நடக்குது. ஜஸ்ட் எங்கே நடக்குதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். தமிழ்நாட்டில் நடக்கிறதுனால இதை பார்க்குறோம், சரிங்களா? அடுத்து ஷார்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். காவிரி ஆற்றுல தமிழ்நாட்டுக்கு நெக்ஸ்ட் 15 டேஸ்ல 15 TMC தண்ணீரை திறந்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடக அரசுக்கு காவிரி நீர் மேலாண்மை ஆணையமானது உத்தரவிட்டிருக்கு. அடுத்து மொரீஷியஸ் நாட்டுல உலக தமிழர் பொருளாதார உச்சி மாநாடு அப்படிங்கிறது நடக்க போகுது செப்டம்பர்ல. தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடலை அவமதிப்பதை தண்டனைக்குரிய குற்றமாக்க வகை செய்யும் மசோதாவுக்கு இப்போ குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் ஒப்புதல் அளிச்சிருக்காங்க.
அடுத்து ஃபைனலாக டுடே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் August 16 வந்து Group 2 and Group 4க்காக ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதில் 20 டெஸ்ட் இருக்கும். உங்களுக்கு தமிழ், GS, மேக்ஸ் இதெல்லாம் கவர் ஆகும். இதுக்கான ஃபீஸ் வந்து 999. ஓல்டு ஸ்டூடெண்டாக இருக்கீங்க அப்படின்னா 899 பே பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் Group 1 ரிவிஷன் டெஸ்ட் பேட்ச் ஃபுல் ரிவிஷன் உங்களுக்கு வந்து பாலிட்டி ரிவிஷன், எக்கனாமி ரிவிஷன், யூனிட் 6 ரிவிஷன், யூனிட் 2, யூனிட் 1, யூனிட் 3 ரிவிஷன் சொல்லிட்டு ஒவ்வொரு இதுக்கும் ரிவிஷன் பார்ப்போம். ஃபுல் ரிவிஷன் ஒரு 3 ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ரிவிஷன் ப்ளஸ் ஃபுல் ரிவிஷன் அதில் உங்களுக்கு கொடுப்போம், ப்ரொவைட் பண்ணுவோம். 200 கொஸ்டின் இருக்கும். அதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் எப்படி ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபி நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்புக்கு அனுப்புனீங்க அப்படின்னா உங்களை ஆட் பண்ணிடுவோம். ஷெட்யூல் வேணும், டவுட் இருக்குது அப்படின்னா காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். சரி, இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம். எந்த மதிப்பிலான ரூபாய் நோட்டுகளை பார்லிமெண்ட் மூலம் அச்சிட்டு வெளியிட மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது? ஆன்சர் 10 ரூபி, 20 ரூபி. வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்ட திருத்த மசோதா எந்த சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்கிறது? வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்டம் 2010. இந்தியா ஐநா அலுவலகத்திற்கு எத்தனை மைல்களை நன்கொடையாக வழங்கியுள்ளது? ஆன்சர் 5. இந்தியாவில் காலமுறை தொழிலாளர் சக்தி கணக்கெடுப்பை நடத்தும் அமைப்பு எது? ஆன்சர் NSO, நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆபீஸ், தேசிய புள்ளியியல் அலுவலகம். நாசா கீழ்கண்ட எந்த திட்டத்தில் இணைய இஸ்ரோவிற்கு அழைப்பு விடுத்துள்ளது? ஆன்சர் மூன் பேஸ் மிஷன். பிரதமரின் மின்சார வாகன புரட்சி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2024ஆம் ஆண்டு. 2025 to 26ஆம் நிதியாண்டில் இந்தியா உலகின் எத்தனையாவது பெரிய பொருளாதார நாடாக திகழ்கிறது? ஆன்சர் 6th, 6வது. உலக யானைகள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆகஸ்ட் 12ஆம் தேதி. 2026ஆம் ஆண்டுக்கான உலக சர்ஃபிங் லீக் போட்டி எங்கு நடைபெறுகிறது? ஆன்சர் மாமல்லபுரம். இதுடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.